சிந்தையந்தின்னு ஒரு பெண், ரொம்ப சிறந்த பக்தை. அவளுக்கு கல்யாணம் ஆன பெண்ணு, சின்ன பெண்ணு. கண்ணன் அப்படியே யமுனா கரையிலே புல்லாங்குழல வச்சு வாசிக்க ஆரம்பிக்கிறார். மாலை பொழுது. உடனே அங்க போய் கூடவே இருந்து கேட்கணும்னு அவளுக்கு கொள்ள ஆசை. போகணும்னு வரா. அவளுக்கு அடுக்கலையில வேலையெல்லாம் ஓடலை. போக வரச்ச வாச ரேழியிலே மாமனார் மாமியார் சித்தப்பா பெரியப்பா சின்ன மாமியார் பெரிய மாமியார் எல்லாரும் உட்காந்துருக்கா. ஒருத்தி இருந்தாலே போக விட மாட்டா. இதுக்கு மேல ஊரே அங்க திரண்டு உட்காந்துதுன்னா அதனால இவளால போக முடியல. வாச நிலப்படியை பிடிச்சு நின்னான். ஒரு பக்கம் கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்டு ஒரே ஆனந்தம். அவ்வளவு ஆழமா ஆனந்தப்பட்டவள் பண்ண புண்ணியம் அத்தனையும் தீந்து போச்சு. சுகப்பட்டோன்னா புண்ணியம் தீர்றதுன்னு அர்த்தம். அவ பட்ட ஆனந்தத்துக்கு பட்ட சுகத்துக்கு புண்ணியமெல்லாம் காலி முடிந்தது. ஆனா அப்படிப்பட்ட கண்ணனை கிட்டக்கு போய் சேவிக்க முடியலேன்னு ஒரே வருத்தம். பட்ட வருத்தம் துன்பத்தினால பண்ணின பாபம் அத்தனையும் தொலைஞ்சது. பாபங்கள் எல்லாம் முடிஞ்சது, புண்ணியம் எல்லாம் முடிஞ்சது. கர்மங்கள் இருந்தா தான் சம்சாரத்தில் இருக்க முடியும். கர்மங்கள் தொலைஞ்சு போன உடனே ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனஹா பரமம் சாமியம் உபைதி என்று சாமியாபத்தி மோட்சம் நிலப்படியிலேருந்தே மோட்சத்துக்கு போயிட்டா. அவ எங்க இங்க உள்ளேயும் போல வெளியிலையும் போல நின்றுட்டு இருந்த நிலப்படியை பிடிச்சுட்டு இருக்கா. அப்படியே உயிரை விட்டாள். அர்ச்சிராதி மார்க்கத்துல போய் வைகுந்தத்துல கண்ணன் திருவடிகளையே அடைந்தாள்னால் அவளுக்கும் கொடுத்திருக்கார். இப்படி கண்ணன் யாராருக்கோ மோட்சம் கொடுத்திருக்கார், ராமனாருக்கும் கொடுத்திருக்கார். தயிர்த்தாழி போறது ஏன் நாம போகக்கூடாதா? இத்தனை பேரும் போயிருக்கிறச்சே எனக்கு கிடைக்காது போயிடுமான்னா கிடைக்கும். அதில் ஒரு ஆசை வேணும், விருப்பம் வேணும். ஆமா இனிமே பிறவி வேண்டாம், அதை அடையணுங்கிற அந்த வேகம், அந்த வேகத்தை நமக்கு கொடுப்பறாங்கிறத தான் ஹனுமார் இடத்துல பிரார்த்திச்சுட்டே இருக்கும். அவரிடத்துல அந்த வேகம் இருந்தது, அவருக்கு அந்த ஆசை இருந்திருக்கு. அதனாலே யாரெல்லாம் முக்தி பெற்றார்கள்னு சொல்லியிருக்கேன். ஒரு 2-3 உதாரணம் பார்த்துருக்கோம். இவர்களுக்கெல்லாம் போறச்சே ஹனுமார் போக மாட்டாரா? மொத்த பேரையும் ராமன் கூட்டின்னு போறாரு. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரை கூட்டின்னு போறச்சு ஹனுமாரை கூட்டின்னு போயிருக்க மாட்டாரோ? அவர் அங்க தானே இருக்கார். கூப்பிட்டார், வாரும் உம்மத்தான் முதல்ல கூட்டின்னு போனோம். கிட்டக்கவான் ஹனுமாரை கூப்பிடுறார். சொணக்கம். அவருக்கு ஒன்றும் விருப்பமே இல்லை. வந்து ராமனை கைகூப்பிட்டு சொல்றார், அந்த ராமனை சேவித்த கண்கள் ஒரு நாளும் வைகுந்தநாதனை காணாது அப்படின்னு ஹனுமான் முடிச்சுட்டார். தேவரீர் பெரியவன், லக்ஷ்மணன் உங்ககிட்ட வச்சிருக்கிற பக்தி எனக்கு உங்ககிட்ட இருக்கு. தசரதன் ராமா உங்ககிட்ட வச்ச அன்பும் மாறாம எனக்கு இருக்கு. இந்த அன்போடே தசரதனுடைய அன்பு, லக்ஷ்மணன் காட்டின பக்தி, இந்த ரெண்டோட நான் இந்த பூமண்டலத்திலே இருந்துக்கிறேன். நீ கொடுக்கும் வைகுந்தம் நமக்கு வேண்டாம்னு இருந்துட்டார். வேண்டான்னு அவர் இருந்தாரே, எனக்கு கொடுப்பறார். அவர் இங்கேயே வைகுந்த அனுபவத்தை பெற்று விட்டார். ஆனால் அவருக்கு முக்தி தெரியாதவர் இல்லை, முக்தியும் தெரியும். கர்மம் இருக்கிறவர் இல்லை, கர்மத்தையும் தொலைச்சார். ஆனா அவர் ஆசை சீதாராமர்களை சேவிக்கிறதும் கைங்கரியம் பண்றது தான்.